Hello everyone, this is Soumya from AXN Infotic. Hope all are doing great. ஆஃபீஸ்ல இருந்தா தான் டேலி யூஸ் பண்ண முடியுமா? ஓனர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அக்கௌண்டன்ட் ஆன் லீவ், ஆஃபீஸ் சிஸ்டம் பவர் ஆஃப். அப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண முடியல, அவுட்ஸ்டாண்டிங் செக் பண்ண முடியல, ஜிஎஸ்டி டேட்டா பார்க்க முடியல. இப்ப இருக்க டெக்னாலஜில உங்க பிசினஸ் இப்படி ஆஃபீஸ் கம்ப்யூட்டருக்கு டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தா பிசினஸ் growth ஸ்லோ ஆகும். இதை சால்வ் பண்ண தான் டேலி ஆன் கிளவுட யூஸ் பண்ணுங்க. டேலி கிளவுட்னா என்ன? எப்படி ஒர்க் ஆகுது? யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? டேட்டா எங்க சேவ் ஆகுது? இது சேஃபா? அப்படிங்கிற இந்த எல்லா டவுட்ஸுக்கும் இந்த வீடியோல ஆன்சர் பார்த்துடலாமா? நார்மலி டேலி சாஃப்ட்வேர் உங்க ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் ஆகியிருக்கும். அது டைரக்டா வந்தாதான் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் டேலி ஆன் கிளவுட்ல ஒரு செக்யூர்டு கிளவுட் சர்வர்ல டேலியை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். உங்க கம்பெனி டேட்டாவும் அங்கே தான் ஸ்டோர் ஆகும். இன்டர்நெட் இருந்தா போதும், லேப்டாப், டெஸ்க்டாப், மேக், லினக்ஸ்னு ப்ரௌசர் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் எனி லொகேஷன். பில்லிங்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் எல்லா ப்ராசஸும் கிளவுடு சர்வர்ல நடக்கும். அதனால ஆஃபீஸ் சிஸ்டம் ஆன்ல இருக்கணும்னு ரெக்குயர்மெண்ட் இல்லை. அண்ட் எல்லாரும் ஒரே லைவ் டேட்டால ஒர்க் பண்ணலாம். ஓனர் சேல்ஸ் பார்க்கலாம், அக்கௌண்டன்ட் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணலாம், வேர் ஹவுஸ் ஸ்டாக் அப்டேட் பண்ணலாம். கஸ்டமருக்கு இமீடியட்டா இன்வாய்ஸ் ஆர் கொட்டேஷனையும் ஷேர் பண்ணிக்க முடியும். இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும்னா, அதிகமா டிராவல் பண்ற பிசினஸ் ஓனர்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயீஸ் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மல்டி கிளைண்ட்ஸோட டேலி டேட்டாவை ஆக்சஸ் பண்ண, மல்டி பிரான்ச் வச்சிருக்க கம்பெனிஸ் அண்ட் ஃபீல்டு ஒர்க் பண்ற கம்பெனிஸ், ஆன் ஸ்பாட்ல கஸ்டமர் லொகேஷன்ல இருந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாக் ரிப்போர்ட் அண்ட் கொட்டேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இது எப்படி லாகின் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் லாகின். இதுக்கு உங்களோட ப்ரௌசர் லாகின்ல நீங்க கிளவுட் ஆக்சஸ் பர்ச்சேஸ் பண்ணதும் உங்களுக்குன்னு ஒரு .NET ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூர்டு பின் வந்துடும். ஸோ ஜஸ்ட் இது கொடுத்து நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ என்னென்ன கம்பெனிஸ் நீங்க வந்து கிளவுட் ஆக்சஸ்ல யூஸ் பண்றீங்களோ அந்த லிஸ்ட் வந்து இங்க இருக்கும். இதுல ஆக்ஷன் பட்டன்ல சைட்ல உங்களுக்கு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா மேனேஜ் யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலா நீங்க மல்டி யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதுல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ் யூசர்ஸ்ல என்னென்ன யூசர்ஸ் வந்து எவ்வளோ யூசர்ஸ் வேணுமோ உங்களுக்கு ஆட் யூசர் கொடுத்து அவங்களுக்கு .NET ஐடி, நேம் அண்ட் அவங்களோட என்ன யூசர் ரோல்ல வேணும் அப்படிங்கறத இங்க செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கப். ஸோ பேக்கப் வந்து ஆட்டோ பேக்கப் செட்டிங்ஸ் வந்து நம்ம இங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன டேட் அண்ட் என்ன டைம்ல எப்ப வந்து பேக்கப் ஆகணும் அப்படிங்கறத. அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுல டாலி பிரைமோட அப்டேட். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லேட்டஸ்டா என்ன ரிலீஸ் வந்து அப்டேட் அவைலபிள்ல இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதுல செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்டேட் அப்படின்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டாலி பிரைம் அப்கிரேட் ஆயிரும். அண்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா கிளவுட்க்கு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டா லோக்கல் சிஸ்டம்ல உங்க டேலியை யூஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா கிளவுட்ல சேஃப் அண்ட் செக்யூர்டா எனிவேர் எனி லொகேஷன்ல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேலி எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கறத காமிக்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் பட்டன்ல இந்த கம்பெனி நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் கனெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ப்ரௌசர் ஆக்சஸ்ல நம்ம வந்து இதுல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். அண்ட் கேட்வே ஆஃப் டேலி நார்மலா நம்ம டேலி யூஸ் பண்ற மாதிரியே வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். என்ட்ரிஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா டேலி பிரைம் கிளவுட் ஆக்சஸ்க்கு செப்பரேட்டா ஒரு ஆப் இருக்கு. அது மூலியமாவும் நீங்க இதுல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணா அப்படின்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு இங்க கனெக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதுல பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஆப்ல இருந்து நீங்க டேலியை லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக லோக்கல் சிஸ்டமில் உங்கள் டேலியை ஓப்பன் பண்ணால் எப்படி வியூ ஆகுமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ யூசர்ஸ் எங்கிருந்து வேணாலும் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க சிங்கிள் யூசர்னா ஒரு யூசர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு இடத்துல லாக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு லொகேஷன்ல நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே மல்டி யூசரா இருந்தீங்க அப்படின்னா 2, 4, 8, 16, 32 யூசர்ஸ் வரைக்குமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளா எந்த லொகேஷன்ல இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேலி ஆன் கிளவுட எங்க இருந்தாலும் உங்க பிசினஸை மேனேஜ் பண்ண கொடுக்குற ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன். எனிவேர் ஆக்சஸ், ரியல் டைம் டேட்டா, செக்யூர் பேக்கப், பெட்டர் டைம் கொலாபரேஷன் அண்ட் ஹசல் ஃப்ரீ பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டா இவ்வளோ பெனிஃபிட்ஸையும் ஒரே சொல்யூஷன்ல கிடைக்கும்.
உங்க பிசினஸ்க்கு Tally on Cloud சூட்டபிளா இருக்குமான்னு தெரிஞ்சுக்க ஃபார் டெமோ, செட்டப், மைக்ரேஷன் இல்ல கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கன்சல்டேஷனுக்கு காண்டாக்ட் அவர் டீம் டீடைல்ஸ் இன் ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.